கூப்பிட்றேன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இத்தனை பேரை கூப்பிட்ருக்கேன் இன்னும் சொல்லி அவங்கள்ட்ட கவர்மெண்ட்டில் இல்லையோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையோ அந்த அடையாள அட்டை மாதிரி கொண்டு வந்து அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்ணோம்னா வட இந்தியர்கள் இன்னைக்கு பறந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஆதார் முதற்கொண்டு வாக்காளர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டட வேலை கிடையாது, நகை வேலை கிடையாது, கடை கிடையாது, ஹோட்டல் கிடையாது. அதை தாண்டி விவசாய வேலை இருக்குல்ல, அங்கே வந்து அவங்களோட ஆதிக்கம் இருக்கு. ஆண்கள் 10 பேர் வந்துடுறாங்க, கான்ட்ராக்டாக எடுத்துறாங்க, நடவு நடுறாங்க, களப்பிடுறாங்க, எல்லா வேலையும் அவங்க பார்க்குறாங்க. இப்போ விவசாயன்றது சாதாரண வேலை கிடையாது, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ இங்கே அந்த வேலையும் கூட அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு. அவங்க இல்லாமல் தமிழ்நாடு இனிமேல் இயங்காது. அந்த சூழ்நிலை இப்போ போயிட்டு இருக்கு. வேற வழியும் கிடையாது. நம்ம ஆட்கள் எல்லாருமே நம்ம ஆட்கள் எல்லாருமே காலையில் 10 மணி ஆச்சா மதுபான கடையில் சரக்கு போட்டோமா, நல்லா ஹாயாக என்ஜாய் பண்ணோமா, எவன்ட்டே ஏதோ பிடுங்கினோமா, அடுத்த ரவுண்டு போட்டோமான்னு ஓடிக்கிட்டு இருக்கான் உழைப்பாளி எல்லாம். 6 மணி ஆச்சா 5 மணி ஆச்சா எவனையோ ஒரு போட்டு மண்டையை போட்டு அவன்கிட்ட இருக்க காசை வாங்கி சரக்கை போட்டுடணும். உழைக்காமல் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு தமிழர்கள் இங்கே உள்ள உழைப்பாளிகள்லாம் வந்துட்டாங்க. ஸோ வேறு வழி கிடையாது, அவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும், அவனை வச்சு ஓட்டினா தான் இங்கே வேலை நடக்குன்ற சூழ்நிலை வந்துட்டு.